பிரவீன் சக்கரவர்த்தி என்ற ஒருவர் ஒரு டேட்டா பாயிண்ட் கொடுக்கிறார். ஃபர்ஸ்ட் எதிர்ப்பு யார்கிட்ட வருது? காங்கிரஸுக்குள் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தோட ஒப்பிடணுமா அப்படிங்கறதுல அவங்க முதன்மை. நீங்க யாரோட வேணா ஒரு கருத்து வருது, அந்த கருத்தையும் வரக்கூடாது. உண்மை இருக்குங்கிறதுனாலே நீ உடனே அதை பத்தி பேசணுமா? திமுகவிடமிருந்து வெறும் இடங்கள் மட்டுமல்ல, அதோட கூட நிறைய ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னா, குறைந்தபட்சம் உங்களுக்கு மாற்று கருத்துங்கிறது ஒரு ஜனநாயக அமைப்புல இன்ஃபேக்ட் சொல்ல போனா நேரடியா துப்பாக்கி எடுத்துட்டு போய் நேரா ராகுல் காந்தி தலையில தான் வைக்கிறாங்க. மாணிக்கம் தாகூர் ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு போட்ட உடனே தான் ஐ திங்க் ஜோதிமணிக்கு ஐயோ இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த கோட்டை உடைந்து விடுமோ சரிந்து விடுமோ அப்படின்ட்டு தான் நிச்சயமாக இடங்களை பொறுத்தவரை தாவேக காங்கிரசுக்கு அதிகமான இடங்களை தருவதற்கு தயாராகும். அந்த பெயிட்டுக்கு போய் இவங்க மாட்டுவாங்களா அப்படிங்கிறது தான். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் காங்கிரஸ் அப்ப அவங்க வாய்ப்பை விட்டது. இப்பொழுது அவர்கள் அதை இன்சிஸ்ட் பண்ணுவதற்கான ஒன்றாக அவர்கள் இன்றைக்கு பார்க்கிறார்கள். எங்களுடன் கூட்டணி அமைப்பவர்களுக்கு நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம், எங்களுடன் கூட்டணி அமைப்பவர்களுக்கு ஆட்சியில் பங்கு தருகிறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்றாரு இல்லையா? இப்ப அதுதான் எம்போல்டன். இப்ப இந்த குரல் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். பிரஷர் அப்படிங்கிறது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் அதிகமாக கட்டாயமா இருக்கு. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாடு அரசியல் களத்தை நோக்கி ரொம்ப நெருங்கிட்டே இருக்கும் வேகமா. இன்னும் 100 நாள்ல அரசியலுக்கான ஒரு பரபரப்பு ஆரம்பிச்சிடும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த சூழல்ல கூட்டணிகள் பத்தியான அந்த பேச்சுவார்த்தைகள் ரொம்ப மும்முரமா போய்கிட்டு இருக்கு. அதுலயும் திமுக கூட்டணி ரொம்ப வலுவா ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல காங்கிரஸ்ல இருந்து ஏதோ ஒரு வகையில ஒரு இடையூறு திமுக கூட்டணிக்கு வந்துகிட்டே இருக்கோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு இருக்கு. சமீபத்துல கூட நிறைய சிக்கல்கள் வந்துகிட்டு இருக்கு. காங்கிரஸ்ல இருந்து 2 பிரிவுகள் இருக்காங்க. ஒரு பிரிவு திமுக கூட்டணிக்கும், இன்னொரு பிரிவு விஜயோட கூட்டணி போறதுக்கும் விரும்புறாங்க அப்படின்ற மாதிரி இன்னைக்கு காலையில திருமிகு ஜோதிமணி அவர்கள் போட்ட ஒரு ட்வீட் வைரலாகிட்டு இருக்கு. தமிழ்நாடு காங்கிரஸ் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, வருத்தம் அளிக்கிறது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. எப்படி பார்க்கலாம் இது எல்லாத்தையும்? இது நிச்சயமாக இருக்கக்கூடிய இதே கூட்டணியிலேயே இருக்கணும் என்று காங்கிரஸில் ஒரு பெரும் பகுதியினர் நினைக்கிறார்கள். பெரும் பகுதியினர் நான் ஏன் சொல்றேங்கிறத சொல்றேன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட குழுவினர் அவர்கள் ஒரு ஆர்கனைஸ்ட் குழுன்னு கூட நான் நினைக்கல. அந்த கருத்துடையவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க நம்ம மாறணும், நம்ம ப்ராபப்ளி விஜய் கன்சிடர் பண்ணலாம், வேற எந்த ஆப்ஷனும் கிடையாது அவங்க அப்படிங்கிற மாதிரி கருதுறது நல்லா தெரியுது. இன்னொரு குழு எப்பவுமே காங்கிரஸ்ல பல குழுக்கள் இருப்பாங்க. டிஎம்கேவோட தான் இருக்கணும், ஆனா வி நீட் பெட்டர் பார்கெயின். இப்ப நமக்கு அப்படியே விட்டோம்னா நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு அவர்கள் கொடுக்க போற இடங்கள் குறைந்து கொண்டே வரும். அப்ப ஒரு பார்கெனிங்னு ஒண்ணு இருந்தாதான் நம்ம ஐடியா காங்கிரஸை திமுக கூட்டணியை விட்டுட்டு போறது அல்ல, இதுக்குள்ளே தான் இருக்கணும். ஆனா ஏதாவது ஒண்ணு பண்ணி ஒரு 5 சீட்டு 10 சீட்டு எக்ஸ்ட்ரா வைக்கணும். அப்பதான் அதிகமான இடங்களை நம்முடைய ஆட்களுக்கு கொடுக்க முடியும். அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக குறைஞ்சபட்சம் ஒரு சின்ன ஒரு உறுத்தலையாவது அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறவங்க. இன்னும் ஒரு செட் ஆஃப் பீப்புள் இண்டிபெண்ட் திங்கர்ஸ். அவங்க ரொம்ப ஒரு உயர்ந்த பார்வையிலேருந்து சொல்லலாம். அவங்க சிந்தனாவாதிகள் அப்படின்னு அவங்களுக்கு கட்டுப்படவே முடியாது. ஒரு உதாரணம் சொல்றதா இருந்தால் கார்த்தி சிதம்பரத்தை சொல்றேன். அவர் அவ்வப்போது தனக்கு தோணக்கூடிய ஐடியாக்களை அவர் பேசிக்கிட்டு தான் இருப்பார். அதற்காக அவர் கட்சி கட்டுப்பாட்டை மீறுபவர் அப்படிங்கிறது இல்லை. அவருக்கென்று ஒரு தனி கருத்து இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. மற்றவங்க அதை அடக்கி வைத்துக் கொள்வார்கள். இப்ப கார்த்தி சிதம்பரம் போன்றவர்கள் அதை வெளிப்படையாகவும் சொல்லிடுவாங்க. அது என்ன ஒரு விஷயமாக வேண்டுமானாலும் இருக்கலாம். வேற அதுல திமுகவுக்கென்று ஒரு கொள்கை இருக்கலாம். காங்கிரஸ் பெரும்பாலும் அதை அடி ஒற்றி போகும். ஆனா கார்த்தி சிதம்பரம் வேற ஒண்ணு அதிகமாக அதை சொல்லுவார். அதையும் நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த மாதிரி பல குழுக்கள் இருக்கத்தான் இருக்கு. ஆனா பல குழுக்கள் இருக்கு அப்படின்றீங்க. பட் மெஜாரிட்டியா திமுகவுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்கன்னு சொன்னீங்க. மெஜாரிட்டி அப்படிங்கறத எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்ப இப்படியே தான் செயல்படும், இதுதான் கூட்டணி அப்படிங்கறத தெளிவுபடுத்த வேண்டிய அவசியத்துல இருக்காங்களா காங்கிரஸ்?
காங்கிரஸ் வந்து அதை ஒருவேளை வந்து இந்த குழப்பம் நீடிக்கிறது நல்லதுன்னு கூட அந்த கட்சியுடைய தலைவர்கள், அதாவது தலைவர் நான் சொல்றது வந்து டெல்லியை சேர்ந்தவர்கள் நினைக்கலாம். ஸோ இதை நம்ம எப்படி இந்த ஸ்லைஸ் பண்றது அப்படின்னு பார்ப்போம். ஏன் வந்து அதிகமான பேர் திமுகவோடு இருப்பதை விரும்புகிறார்கள் அப்படின்னு என்னுடைய கருத்தை சொல்றேன். முதல்ல வந்து காங்கிரஸோடைய முதன்மை நோக்கம் பாரதிய ஜனதாவை எதிர்ப்பது. ஏன்னா அவர்கள் வந்து இந்தியா முழுமையிலையும் ஒரு அரசியலை செய்யும் பொழுது அவர்களுக்கான மிகப்பெரிய அச்சுறுத்தல் முதன்மையாக பாரதிய ஜனதாவிலிருந்து வருது. இப்போ பாரதிய ஜனதாவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஏற்கனவே ஒரு கூட்டணியை ஏற்படுத்தி விட்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது ஒரு வலுவான மாற்று கூட்டணி என்பது தேவை அப்படிங்கிறது வந்து நம்பர் 1 பாயிண்ட். ரெண்டாவது வந்து திமுக வெற்றி கூட்டணி. தொடர்ச்சியாக அவர்கள் வந்து இந்த போஸ்ட் ஜெயலலிதா பீரியட்ல தொடர்ந்து அவர்கள் வெற்றியை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப நீங்க அவங்க கூட இருந்தா அவங்க கொஞ்சம் குறைவான இடங்கள் கொடுத்தாலும் அது அத்தனையும் ஜெயிக்கக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறது வந்து இந்த குழுவினருக்கு தெரியும். ஓகே, இப்போ திமுகவிடமிருந்து வெறும் இடங்கள் மட்டுமல்ல, அதோட கூட வந்து நிறைய ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். சிலதை நம்ம வெளிப்படையாக பேசலாம், சிலதை நம்ம வெளிப்படையாக பேச முடியாது. என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னா, குறைந்தபட்சம் உங்களுக்கு வந்து நீங்க போய் ஒன்றுத்தையும் பண்ணணுங்கிறது இல்லை, பூத் ஏஜென்ட்லேருந்து திமுகவுடைய பூத் ஏஜென்ட் வந்து உட்காந்துருவாங்க. அது ஒரு கட்டுக்கோப்பான இயக்கம். யாரு கேண்டிடேட்னாலும் அது நம்ம கேண்டிடேட்டு, ஜெயிக்க வைக்கணும், அதனால நீ அங்க போய் வேலை செய்யணும், அவங்க வேலை செஞ்சுருவாங்க. கூட்டணி கட்சியா இருந்தாலுமே அப்சல்யூட்லி நீங்க பார்க்கலாம் அந்த களத்துல. அடுத்தது வந்து இந்த அசைன்மெண்ட் ஃபார் மினிஸ்டர்ஸ்னு ஒரு கான்செப்ட் வந்து 2 திராவிட கட்சிகளுக்குமே, டிஎம்கே ஏடிஎம்கே உண்டு. இப்போ டிஎம்கேல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாவட்டத்துக்கு நீங்கள் பொறுப்பாளர் அல்லது இந்த 2-3 மாவட்டங்களுக்கு நீங்கள் பொறுப்பாளர்னா உங்களுக்கு வந்து இவ்வளவு இடங்கள் இருக்கு, கூட்டணிக்கு இவ்வளவு இடங்கள் இருக்கு, திமுகவுக்கு இவ்வளவு இடங்கள், கூட்டணிக்கு இவ்வளவு இடங்கள், அதில் நீங்கள் இத்தனை இடங்களை ஜெயித்து கொடுத்தாக வேண்டும் அப்படின்ட்டு வந்து மேலிடத்துல இருந்து அவங்களுக்கு வந்துடும், அது ஸ்டாலின்ட்டேருந்து வந்துடும். அப்ப அவர்கள் வந்து நம்ம ஆளுங்கள்லாம் ஜெயிக்க வச்சிருவோம், அது காங்கிரஸ் தோத்தா பரவாயில்ல அப்படின்னு அவங்க வேலை செய்ய மாட்டாங்க. ஏன்னா நீங்க போய் காண்பிக்கணும், நான் பாருங்க எங்களுடைய 23 எனக்கு நீங்க கொடுத்துருந்தது, அதுல நாங்க வந்து 17 ஜெயிச்சிட்டோம், 18 ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லணும். அதனால வந்து உங்களுக்கு அந்த பெனிஃபிட்லாம் கிடைக்கும். கூட்டம் இப்போ காங்கிரஸ் மட்டும் தனியா போய் நின்னாங்கன்னா ஒரு வாக்கு சேகரிக்கிறதுக்கு கூட வர்றவங்களும் குறைவா இருப்பாங்க, அவங்கள பார்த்து கையாட்டி கொடி பிடிக்கிறதுக்கும் ஆட்கள் குறைவா இருப்பாங்க. பட் திமுக கூட வரும்பொழுது அந்த வேன்ல ஏறினாங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வழிநெடுக கூட்டம் கிடைக்கும். அதுக்கப்புறமா எலெக்ஷன்ங்கிறது பணத்தினால் நடப்பது. அந்த பணத்தை கொடுப்பதற்கு கூட காங்கிரஸ் மேலிடத்திலிருந்து உங்களுக்கு ரொம்ப ஒன்றும் அதிகமாக கிடைக்காது. ஆன் யுவர் ஓன் நீங்க பண்ணணும்னா நாட் எவ்ரிபடி வில் பி ரெடி. அவங்க அந்த அளவுக்கு பணமும் கூட இருக்காது. இப்போ ஒரு சில பேர் இயற்கையாகவே அந்த காங்கிரஸ்ல வேட்பாளர்கள்ல நிறைய பணம் படைத்தவர்கள் தங்கள் கையில் இருந்து கொஞ்சம் பணத்தை செலவழிப்பார்கள். அந்த மாதிரி இல்லாதவர்களுக்கு என்ன பண்ணுவாங்க, காங்கிரஸிடமிருந்து நீங்கள் பணத்தை எதிர்பார்த்தால் உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது. அப்ப அந்த பணத்தையும் செலவு பண்ண போவது திமுக தான். இதுதான் ஹிஸ்டரி. அதற்கு பிறகு அச்சில் கொண்டு வர முடியாத, பேச்சில் கொண்டு வர முடியாத பல பெனிஃபிட்ஸும் அதுல இருக்கலாம். அதை பத்தி நான் இப்போதைக்கு சொல்ல போறது. ஸோ இத்தனை பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால ஒரு ப்ரூவன் ஃப்ரெண்ட் லைக் டிஎம்கேயோட இருக்கிறது நல்லது. மாறாக நீங்க டிவிகேக்கு போனா உங்களுக்கு நிறைய சீட்டு கூட கொடுப்பாங்க. இவங்க வந்து என்ன 23, 24, 25 அல்லது 20 அப்படின்னு ஏதோ இடத்துல வந்து சுருக்கும் பொழுது இப்போ விஜய் பாசிபிளி 40, 50 அப்படின்னு கூட கொடுக்கலாம். ஆனா வாட் இஸ் த வின்னபிலிட்டி? அவங்கள்ட்ட இருந்து பணம் கிடைக்குமா? இப்படி இன்னும் பல்வேறு கேள்விகள் இருக்கு. மாஸ் ஆடியன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சர்டைன் ஓட்டு பெர்சன்டேஜ் இருக்கு. அந்த பெர்சன்டேஜ் என்னங்கிறது இன்னும் தெரியாது இல்லையா? நான் ஈக்குவலி அதனாலதான் சில பேர் வந்து டிவிகேயோட போகணும்னு சொல்றாங்க. பட் இப்ப நாம பாக்குறது வந்து டிஎம்கே வர்சஸ் டிவிகே. அப்ப ஒருத்தர் வந்து டிவிகேன்னு சொன்னா 10 பேர் டிஎம்கேன்னு சொல்ல போறாங்க அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. அதனாலதான் ஒரு மாற்று கருத்து வரும்பொழுது இப்போ உதாரணத்துக்கு இத்தனை பிரச்சனைகளும் ஆரம்பிச்சது வந்து பிரவீன் சக்கரவர்த்தி என்ற ஒருவர், அவர் விஜயை போய் பார்த்தார் அப்படிங்கிற தகவல் ஒன்று வருது. அதற்கு பிறகு அவர் வந்து ஒரு கனிமொழியுடைய ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல அவங்க கொடுத்த ஒரு கருத்துக்கு எதிராக இவர் ரொம்ப பாயிண்டடாக ஒரு டேட்டாவை தூக்கி வைக்கிறார். தமிழ்நாடு அரசு வாங்கும் கடன் என்பது
உத்தரப்பிரதேசம் வாங்கும் கடனை விட அதிகமாக போய்விட்டது அப்படிங்கிற ஒரு டேட்டா பாயிண்ட் கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் எதிர்ப்பு யார்கிட்ட இருந்து வருது? இன்றைக்கு ஜோதிமணி ட்வீட் போட்டிருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட தான் வருது. ஜோதிமணி, சசிகாந்த் செந்தில், இவங்களால நான் வந்து காங்கிரஸுக்குள் இருக்கக்கூடிய திமுக அணியினர் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஓகே. ஸோ அவங்களுக்கு முதல்ல அதனால தான் இன்னைக்கு வந்து ஆத்தாத்து போகுது இவங்களுக்கு. அப்ப நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா, இன்னைக்கு காங்கிரஸ்ல திமுகவிடம் பதவி வாங்கி, அதாவது சீட் வாங்கி பதவியில இருப்பவர்கள் எல்லாருமே திமுகவுக்கு தான் ஆதரிக்கிறாங்க? கட்டாயமா. அவங்க மட்டும் இல்ல, அது போன்ற வாய்ப்பை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய எண்ணற்றவர்கள் இருக்கிறார்கள். ஓகே ஓகே. ஸோ இது ஒன்றும் ஒரு ரகசியம் ஒன்றும் கிடையாது. அப்போ அதனால தான் அவர்கள் வந்து இப்போ ஒரு நான் ஒரே ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஓகே. இதே அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் ஒரு கூட்டணியில் இருக்கின்றன. ஓகே. அது வந்து நாளைக்கு இந்த நவோதயா பள்ளிகள் தொடர்பான ஒரு சுப்ரீம் கோர்ட் ஒரு இடைக்கால உத்தரவுன்னு வச்சுங்க, இன்னும் ஃபைனல் வெர்டிக்ட் வரல. அதில் வந்து எல்லா இடங்களிலும், அதாவது தமிழ்நாட்டில் மட்டும்தான் நவோதயா பள்ளிகள் இல்லை, எல்லா மாவட்டங்களிலும் அமைக்க வேண்டும் என்பதுதான் வந்து அந்த கோர்ட்டுக்கு போயிருக்கக்கூடிய அந்த பிரேயர் வழக்கு. ஸோ அதில் வந்து நீதிபதிகள் அங்கே அமர்வில் வந்து தெளிவாக சொல்கிறாங்க, நீங்கள் வந்து எல்லா மாவட்டத்திலையும் ஒரு இடத்த பார்த்து பரிசீலித்து மாநில அரசு கொடுக்கணும். அதாவது கிட்டத்தட்ட அவங்க வந்து அந்த ஃபைனல் ஆர்டர் என்ன வரப்போகுதுன்னு தெரியல, பட் மோஸ்ட்லி நவோதயா பள்ளிகள் அமைக்கப்பட வேண்டும்னு சொல்ல போகிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். உடனே நயினார் நாகேந்திரன் சொல்கிறாரு, பாரதிய ஜனதா தலைவர், இவர்கள் நீதிமன்றத்தின் உத்தரவை ஏற்றுக்கொள்வார்களா இல்லையா என்று தெரியாது, ஏன்னா ஏற்கனவே திருப்பரங்குன்றத்தில் ஏற்றுக்கல. ஆனால் அதை பற்றி கவலை இல்லை, நாங்கள் உடனடியாக ஆட்சிக்கு வரப்போகிறோம், அடுத்த ஆட்சி எங்களுடையது, வந்தோம் என்றால் மாவட்டத்துக்கு மாவட்டம் நவோதயா பள்ளிகளை அமைப்போம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை விடுறாரு, இந்த நவோதயா பள்ளிகள் விஷயத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒழுங்காக வாதாடவில்லை. ஏன்னா 2017 இதுக்கான தடை உத்தரவை வாங்கியது இவர்களுடைய அரசு, அதிமுக அரசு. அதனால அவர் வந்து நயினார் நாகேந்திரனுடைய ஸ்டேட்மெண்ட்டை பத்தி அவர் கவலையப்படலை. அவர் பட்டார்னு அவர் சொல்லிட்டாரு. அதாவது மனசுல என்ன அவர் நினைச்சிட்டு இருக்காருன்னா, திமுக மாதிரி அவரும் வந்து நவோதயா பள்ளிகளை எதிர்க்க போகிறேன் என்று. அப்ப ரெண்டு பேரும் வந்து உடனே பயங்கரமாலாம் மோதிக்கல, இவரும் தலைவர் அவரும் தலைவர். அப்ப என்ன அவங்களுடைய கூட்டணியை பொறுத்த வரைக்கும்னா, கூட்டணி இருக்கு, ஆனால் எங்களுக்குள்ள எல்லா கருத்துலையும் ஒத்து போகாது. புரியுது. ஆனா இங்க பாருங்க, இத்தனைக்கும் ஒரு பெரிய தலைவர்லாம் கிடையாது. பிரவீன் சக்கரவர்த்தி அவருக்கு முதல்ல வந்து இங்க ஒரு சீட்டு கிடைக்குமான்னு கூட நமக்கு தெரியாது. அவர் வந்து ஒரே ஒரு கருத்தை சொல்றாரு, அதுவும் ஃபேக்சுவல் கருத்து. இதை ஏன் நீ இப்ப சொல்ற அப்படின்ட்டு கடகடன்னு உங்களுக்கு வந்து கமெண்ட் வருது. உத்தரப்பிரதேசத்தோட ஒப்பிடணுமா அப்படிங்கறத அவங்க முதல்ல நீங்க யாரோட வேணாலும் ஒரு கருத்து வருது, அந்த கருத்தையும் வரக்கூடாது. உடனே வந்து நீ வந்து இப்படியெல்லாம் சொன்னால் இது வந்து கூட்டணியை பாதித்து விடும். நீங்க அதாவது வந்து உண்மை கூட இருக்கலாம்ப்பா, உண்மை இருக்குங்கிறதுனாலே நீ வந்து உடனே அதை பத்தி பேசணுமா, அதான் அவங்க சொல்றது. புரியுது. இது ரொம்ப ரொம்ப பயங்கர நுணுக்கங்கள் நிறைந்த ஒரு இடம். இதை நம்ம பல விதங்கள்ல பார்க்கணும். அதெல்லாம் உண்மைதான். ஒரு ஆள் ஒரு கருத்து சொல்றான் அப்படின்னா அது வந்து கூட்டணியை பாதித்து விடும். அதுக்கு அது வந்து நீங்க எங்க இருந்து ஆரம்பிச்சு, அது வந்து ஜோதிமணி, சசிகாந்த் செந்தில், அப்புறம் பதவியில் இல்லாதவர்கள் லைக் லக்ஷ்மி ராமச்சந்திரன், ஒரு ஒன் ஆஃப் த குமாரமங்கலம் கிளான், அதுல வந்து ஒருத்தர் யார் யாரெல்லாம் எங்க இருக்காங்கன்னு வேற நம்ம கண்டுபிடிக்கணும். அது எல்லாத்தையும் விட்டுட்டு பின்னாடி வந்து உங்களுக்கு பி சிதம்பரமும் சொல்றாரு, பேரெல்லாம் சொல்லாம, நம்முடைய நண்பர் ஒருவர் இந்த மாதிரி ஒரு கருத்தை வைத்திருக்கிறார், அந்த கருத்தெல்லாம் அதில் எனக்கு ஒப்புதல் கிடையாது அப்படின்லாம். அதாவது இவ்வளவு தூரம் வரைக்கும் அந்த கருத்துக்கு வந்து எதிர்கருத்து சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் எங்க இருந்தோ கிளம்பி வருது. அதுதான் இங்க இஷ்யூ. அப்ப அதோட தொடர்ச்சி பாருங்க. இந்த ட்வீட்டை வேற யாராவது காங்கிரஸ்ல இருந்து போட்டிருந்தாங்க அப்படின்னா இவ்வளவு ரெஸ்பான்ஸ் வந்திருக்குமா? யார் போட்டிருந்தாலும் விஜய போய் சந்திச்சுட்டு வந்திருக்காரு, அவர் இப்படியான ஒரு கருத்தை போடுறாரு இருக்கட்டும். வேற யார் போட்டிருந்தாலும் இந்த நேரத்துல இப்ப நீங்க ஜோதிமணியோ சசிகாந்த் செந்திலோ அவங்களாம் எம்பி, அவங்க பிரச்சனை இல்லை. இப்ப தேர்தல், இப்ப வர தேர்தல் சட்டமன்றத்துக்கான தேர்தல். ஆனா அவர்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கு. இப்ப திமுகவை பகைத்து கொள்ளக்கூடாது, அதுதான் இந்த இடத்துல முக்கியமான பாயிண்ட். இப்போ அவர் விஜய் போய் பார்த்துட்டு வரட்டுமே, அவர் வந்து ஆத்தரைஸ்டா அன்ஆத்தரைஸ்டா நமக்கு தெரியாது.
இவ்வளவு பிரச்சனை இருந்ததுன்னா இன்டர்னலி அவரை வந்து கட்சிக்குள்ள வச்சிருக்கணுமா வேண்டாமா, அது அடுத்த லேயருக்குள்ள வந்துருச்சு. இப்படி சொன்னாங்களா, உடனே வந்து மற்ற இவங்க தோழமை கட்சிகள்ட்ட இருந்து அடுத்தது வருது வரிசையா. எம்டிஎம்கேலேருந்து, விசிகேலேருந்து, கம்யூனிஸ்டுகள்ட்ட இருந்து. அப்போ உடனே அதுக்கு என்ன ஆகுது, இப்போ மாணிக்கம் தாகூர் வந்து அதுக்கு ஒரு எதிர்வினையாற்றுறாரு. இது எங்க உள்கட்சி விவகாரம், யாரோ ஒரு ஆள் ஏதோ ஒன்று பண்ணிட்டான், நாங்க பாத்துக்கிறோம் அதை, நீங்கெல்லாம் வந்து எங்களுக்கு கருத்து சொல்லிட்டு இருக்கீங்களே, உங்க கட்சியில் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்தா நாங்க உடனே வந்து கருத்து சொல்றோமா. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னே ஜோதிமணிக்கு இன்னும் பதற்றம் அதிகமாகுது. அதனால இந்த ட்வீட் போடுறாங்க. ரைட். ஸோ அப்போ இதுல என்ன முக்கியமானதா நான் பார்க்குறேன் அப்படின்னா, மாற்று கருத்துங்கிறது வந்து ஒரு ஜனநாயக அமைப்புல, இன்ஃபேக்ட் சொல்ல போனா திமுகக்குள்ளேயே பல மாற்று கருத்துக்கள் இருக்கணும், எல்லா கட்சிகள்லையும் இருக்கணும். அது முதல்ல இருக்கிறது இல்லை. சரி, கூட்டணி கட்சி அப்படின்னா கூட்டணி கட்சியில கூட மாற்று கருத்து இல்லாம நேரடியாக துப்பாக்கி எடுத்துட்டு போய் நேரா ராகுல் காந்தி தலையில தான் வைக்கிறாங்க. இதற்கு ராகுல் காந்தி என்ன நினைக்கிறார், ராகுல் காந்தி பிரவீன் சக்கரவர்த்தியை என்ன செய்ய போகிறார் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லலாம். ஏன்பா, அவன் என் கட்சியில ஒரு ஆளு, ஒரு கருத்து சொல்றாரு, உங்களுக்கு என்ன வந்துருச்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போக அவரும் ஒன்றும் கருத்து சொல்ல மாட்டேங்கிறாரு. அதனாலதான் வந்து இது என்னன்னா, மற்றவர்களுக்கு இதுல நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சி, எஸ்பெஷலி இது ஆப்போனன்ட்ஸ்க்கு. அவங்க வந்து ஆஹா நல்லா அவள் கிடைச்சிருச்சு மெல்லலாம் அப்படின்ட்டு. பட் குரூஷியலா நம்ம பார்க்க வேண்டியது இதுல வந்து இந்த ஒரு சின்ன இது வந்து ஒரு சின்ன விஷயம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இவர் செல்வ பெருந்தகை கிடையாது, செல்வ பெருந்தகை தான் மாநில தலைவர், இவர் ஒரு எம்பி கிடையாது, இவர் ஒரு எம்எல்ஏ கிடையாது, இவர் எந்த பொறுப்பும் கிடையாது. ஏதோ ஒரு இன்டலெக்சுவல் ஏதோ ஒரு பொறுப்பு இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அப்ப அவருக்கு நிச்சயமாக திமுக மீது விருப்பம் இல்லைன்னே வச்சுப்போம். ஒரு கட்சியில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு கூட்டணியின் மீது ஒட்டுமொத்தமாக விருப்பம் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நிச்சயமாக பாரதிய ஜனதாவில் பலருக்கு அதிமுகவுடன் செல்வதில் விருப்பம் இல்லை, அதிமுகவில் இருக்கக்கூடிய பலருக்கு பாரதிய ஜனதாவுடன் சேர்வதில் விருப்பம் இல்லை. அதை நம்ம நல்லா பார்த்துருக்கோம். இருந்தும் இரண்டு கட்சிகள் ஏதோ காரணத்துக்காக முடிவெடுக்கின்றன, வந்து சேர்கின்றன. அந்த ஒரு சின்ன ஒரு இன்ஃப்ராக்ஷன் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு நினைத்து கொண்டு உள்ளிருந்தே குரல்கள் எழும்பி இந்த இடத்துக்கு வந்து நிக்குது. அப்ப இதோடைய மாற்று அது எவ்வளவு தூரம் எஸ்கலேட் ஆகிட்டு போகுது. மாணிக்கம் தாகூர் ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு போட்ட உடனே தான் ஐ திங்க் ஜோதிமணிக்கு வந்து ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த கோட்டை உடைந்து விடுமோ சரிந்து விடுமோ அப்படின்ட்டு தான் வந்து ரொம்ப ஒரு விரக்தியில் அவங்க ஒன்று போடுறாங்க. புரியுது. ஆனால் இதே ஜோதிமணி அவர்களே முன்னாடி சொல்லியிருந்தாங்களே சார், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜய் அவர்கள் காங்கிரஸுக்கு புதுசானவர் கிடையாது, அவர் இதுக்கு முன்னாடியே காங்கிரஸ்ல எல்லாம் வந்து பேசியிருக்காரு, ராகுல் காந்தி அவர்களை சந்திச்சு இப்பெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லையா? அது நீங்க வந்து கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு நீங்கள் ஒரு கட்சியை ஆரம்பிப்பதற்கு முன்னால் கை குலுக்கலாம். ஆனா இப்போ நீங்க வந்து கடுமையாக திமுகவை தாக்கி கொண்டிருக்கிறீர்கள். விஜய் வந்து 90% ஆஃப் அவருடைய ஸ்பீச் எல்லாமே திமுகவை தாக்குகிறது. அதுக்கு பிறகு கொள்கை எதிரின்னு பாரதிய ஜனதாவை சொல்லுவார். மற்றபடி வேற யார்கிட்டையும் அவர் வந்து அதிமுகவே வந்து ஒன்றும் பெருசா பேசுறது இல்லை. அப்ப இப்பொழுது வந்து நீங்க விஜயை என்டார்ஸ் பண்ணவே முடியாது. அது என்டார்ஸ் பண்றீங்கன்னா திமுகவை மறைமுகமாக தாக்குவதற்கு ஒரு அப்படிப்பட்ட ஒரு செயலாக அது கருதப்படும். இது ரைட்டா? இதுக்கு அடுத்தது இன்னொன்று பாருங்க, இந்த ஹோல் ப்ராசஸ் என்ன அப்படின்னா, ஆப்போனன்ட்டோடைய கேமே யாரா இருந்தாலும் எப்படியாவது திமுக உருவாக்கி இருக்கக்கூடிய வலுவான ஒரு கட்டமைப்பை குலைப்பது. அதுல வந்து பெரிய காம்போனன்ட் யாருடையது அப்படின்னா அது காங்கிரஸ் தான். ஏன்னா அவங்களுடைய இடப்பங்கீடு பார்த்தீங்கன்னா முதல்ல காங்கிரஸுக்கு ஒரு கணிசமான இடங்களை கொடுப்பார்கள், மீதி எல்லாருக்கும் வந்து ஒற்றை இலக்கத்துல தான் வரப்போகுது. ரைட்டா? விடுதலை சிறுத்தைகளுக்கும் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் அவர்கள் ஒற்றை இலக்கத்திலையும், மதிமுகவுக்கு இப்பொழுதெல்லாம் வந்து 2 அசம்பிளி சீட் கொடுத்தாங்கனாலே பெரிய விஷயம். கொடுத்தது மட்டும் இல்லாம நீங்க வந்து உதயசூரியன்ல தான் நிக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. விடுதலை சிறுத்தைகளுமே அப்படிதான், நீங்க வந்து உதயசூரியன் சின்னத்துல தான் நிக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப மற்றவர்கள் எல்லாம் சத்தம் போடுவதற்காக, கம்யூனிஸ்டுகளுக்கெல்லாம் வந்து இந்த பவர் ரொம்ப 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 சுருங்கி போயிடுச்சு. காங்கிரஸுக்கு குறைந்தபட்சம் 5% அதற்கு மேலும், அதுவும் முக்கியமாக தென்கோடி தமிழகத்தில் அவர்களுக்கு கணிசமான வாக்குகள் இருக்கு. டவுன் சவுத்ல நான் சொல்றது கன்னியாகுமரியிலிருந்து தூத்துக்குடி, நீங்க அதாவது மதுரைக்கு ரொம்ப ஒண்ணு கீழே போகும்பொழுது கணிசமா இருக்கு. அப்படியே மேல வர வர கொஞ்சம் குறையுது. அங்கங்க பாக்கெட்ல எல்லா இடத்துலயும் அவர்களுக்கு வாக்குகள் இருக்கு. அப்ப இந்த வாக்குகளை எப்படியாவது யாராவது இப்ப ஏடிஎம்கே பிஜேபி பொறுத்தவரை காங்கிரஸ்
டிவிகேவோடு போனால் மிகப்பெரிய பலனை அடைய போவது ஏடிஎம்கே பிஜேபி அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். அது வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது அதுதான் நீங்க வந்து காங்கிரஸ்லயும் மற்ற கட்சிகள்லையும், அதாவது இந்த டிஎம்கே கூட்டணியில் இருப்பவர்களுக்கும் இருக்கக்கூடிய பயமே அதுதான். நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து இதுல பாரதிய ஜனதாவுடைய பெயரே எங்குமே இல்லாதப்பவும் கூட அவங்க அதைத்தான் இன்வோக் பண்ணிட்டே இருப்பாங்க. பாரதிய ஜனதாவின் ஏஜென்ட்டுகள் போல இங்கே இருப்பவர்கள், அதாவது பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறத நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஓகே ஓகே. அண்ட் இன்னொன்று, விஜய் தாவேக்காவோ இல்லை விஜயோ இதை எப்படி அணுக போகிறாங்க? ஏன்னா தொடர்ந்து அவங்க காங்கிரஸ் வரும் அப்படிங்கிறத இந்த நிமிஷம் வரைக்கும் நம்பிக்கிட்டே இருக்காங்கல்ல, இதை எப்படி அவங்க டேக்கிள் பண்ணுவாங்க? அவங்களுக்கு இது வந்து இன்னும் ஓப்பனாகவே அவங்க தங்களுடைய நாங்கள் என்ன உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படிங்கிறத அவங்க சொல்ல போகிறாங்க. அப்போ ஒரே ஒரு சேலஞ்ச் என்னவாக இருக்கும்னா வின்னபிலிட்டிங்கிறது மட்டும்தான். ஓகே. நிச்சயமாக இடங்களை பொறுத்தவரை தாவேக காங்கிரஸுக்கு அதிகமான இடங்களை தருவதற்கு தயாராக இருக்கும். ஆனால் அந்த வெயிட்டுக்கு போய் இவங்க மாட்டுவாங்களா அப்படிங்கிறது தான். நான் 40 தரேன், 50 தரேன், 60 தரேன் அப்படின்னு கூட அவங்க சொல்லலாம். ஓகே. ஆனால் அதை எடுத்துக்கொள்வதற்கு அப்பாடி நமக்கு ஒரு 60 இடம் கிடைச்சிருச்சு என்று காங்கிரஸ் அங்கே போகுமா என்பதுதான் கேள்வி. இன்னொன்று வந்து பர்சனல் ரிலேஷன்ஷிப்னு ஒன்று இருக்கு. சோனியா காந்தி, ராகுல் காந்தி, ஸ்டாலின் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அதாவது வெறும் பேப்பரில் இல்லை, நம்ம அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய மீட்டிங்ஸில் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு இந்த கெமிஸ்ட்ரி அப்படின்னு சினிமாலெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான கெமிஸ்ட்ரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பது போல தெரிகிறது. அப்போ இவங்களுடைய திட்டம் என்ன? அதாவது ராகுல் காந்தி, சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி அவர்கள் தான் முக்கியம். இதில் நம்ம மல்லிகார்ஜுன் கார்கே எல்லாம் விட்டுறலாம். இந்த 3 பேரும் என்ன யோசித்து வைத்திருக்கிறார்கள்? தமிழகத்தில் வந்து நம்ம வேறு திசையில் போவோம் அப்படிங்கிற ஒரு சிக்னல் வந்து அவர்களுக்கு கிடைக்கிறதா? கிடைத்தால் அது வந்து திமுகவை எப்படி பாதிக்கும்? நிச்சயமா வந்து தாவேகாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஜம்ப் அப்பாக இருக்கும். அதுலேயும் அவர்கள் வந்து ஆன் டாப் ஆஃப் தட் டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவர்கள் எல்லாரையும் சேர்த்து அதற்கு பிறகு 1-2 சின்ன கட்சிகளும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் சொல்ல போனா வந்து இந்த சீட் ஷேரிங் சரியா நடக்கலைன்னா எம்டிஎம்கே விசிகே கூட அங்கே போகிறதுக்கு, இப்போ காங்கிரஸ் போயிட்டாங்கன்னா அவர்களும் போகிறதுக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்காது. அது நடக்கும் அப்படின்லாம் நான் சொல்ல. காங்கிரஸ் போனாதான், பட் போவாங்களா அப்படிங்கிறதே இங்க ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆனா காங்கிரஸுக்குள்ளேயே அப்பப்ப அதுக்கு முன்னாடி இந்த மட்டும் சொல்லிடுறேன், எப்போ போவாங்கங்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இப்போ உங்களுக்கு மனசுல வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அது காங்கிரஸ்ல அவங்க ஏற்கனவே ஒரு கமிட்டி அமைத்து இதை பத்தி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா, எங்களுக்கு இவ்வளவு இடங்கள் வேணும் அப்படின்லாம் அவங்க போய் ஏற்கனவே பேசிட்டு வந்ததாக தான் நம்ம தகவல் பார்க்கிறோம். அப்ப உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆஃபர் ரொம்ப இன்சல்ட்டிங்கா இருந்துச்சுன்னா அங்கதான் அந்த கீ பாயிண்டே இருக்கு. அப்போ வந்து வெறுத்து போய் இடையிருக்கு, நம்மளை அவங்க ட்ரீட் பண்றதே சரியில்லை, இதை வந்தா என்ன வராட்டி என்ன, நம்ம தோத்தா கூட பரவாயில்ல, நம்ம இந்த இடத்த விட்டு போயிடுவோம், முதல்ல இவங்க நம்மளை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்போ மதியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அந்த வாசகம். அதன்படி இங்க வந்து நமக்கு வேண்டாம்ப்பா, இங்க வந்து ரொம்ப இன்சல்ட்டிங்கா இருக்கு என்று அவர்கள் கருதலாம். ஓகே, அப்படி இல்லாவிட்டால் அவர்கள் பெரும்பாலும் திமுகவுடன் இருப்பதற்கு தான் வாய்ப்புகள் அதிகம். அப்ப அதுதான் அதனாலதான் இது வந்து ஒரு பார்கெனிங்குள்ள வர்ற மாதிரியான ஒரு டிஸ்கஷனாகவும் அதை நம்ம பார்க்கலாம். ஓகே, அதுதான் நானும் கேட்க வந்தேன். இந்த சீட் பார்கெயின் பண்றதுல இவங்க எந்த அளவுக்கு டிமாண்ட் பண்ணுவாங்க, அது தேர்தலுக்கு முடிஞ்சு ரிசல்ட்ஸ் வந்த பிறகு அதிகார பகிர்வு கேட்கணும் இந்த முறை அப்படிங்கிறதுல காங்கிரஸ் ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்ற வாதங்களும் வெளிப்படையாவே சொல்லிட்டாங்களே. நீங்க வந்து வரிசையா இன்க்ளூடிங் செல்வ பெருந்தகை கடைசியாக கிரீஷ் சோட்டாங்கர் வந்து எங்களுக்கு வந்து ஆட்சியில் பங்கு அப்படிங்கறத சொன்னதற்கு பிறகு அப்ப கூட வந்து அதெல்லாம் வந்து தெரியாம சொல்லிட்டாருங்க, மேலிடத்துல இருந்து வர்றவர் விட்டுருங்க, மன்னிச்சுங்க அப்படின்னு இவங்க கேட்கல. ஃபார் அ சேஞ்ச் மாறாக செல்வ பெருந்தகை எங்களுடைய கருத்தும் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் காங்கிரஸ் வந்து 2006 தேர்தலில் அப்ப அவங்க வாய்ப்பை விட்டது. இப்பொழுது அவர்கள் அதை இன்சிஸ்ட் பண்ணுவதற்கான ஒன்றாக அவர்கள் இன்றைக்கு பார்க்கிறார்கள். ஓகேனா, ஐ எம் நாட் ஷூர் 96ல சரிக்கு சமமா நின்னாங்களே சார் சீட்ஸ் ரெண்டு பேருமே, காங்கிரஸ் அண்ட் டிஎம்கே. இல்ல நம்ம சொல்றது இந்த அசெம்பிளி எலெக்ஷன்ல 96 இடங்கள் தான் திமுகவுக்கு கிடைத்திருந்தது தேர்தலில். அப்ப அவர்களுக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சியும் காங்கிரஸும் கூட்டணியில் இருக்காங்க.
அவர்கள் இருவருடைய இடங்களை வைத்துத்தான் இவர்களுக்கு வந்து மெஜாரிட்டி கிடைக்குது. ஆனால் 2 பேருடனும் கலைஞர் கருணாநிதி வந்து ஒரு ரொம்ப அழகாக அவர் வந்து அது ஒரு ஒப்பந்தம் போட்டுறாரு. இப்போ நேரில் போய் அவர் வந்து ராமதாஸை பார்த்து எங்களுடைய இதுதான், உங்களுக்கு நாங்கள் வந்து எந்த மந்திரி சபையும் கொடுக்க மாட்டோம், மந்திரி சபையில் இடம் கொடுக்க மாட்டோம்னு. அதே மாதிரி அவர் சோனியா காந்தியும் கன்வின்ஸ் பண்ணிடுறாரு. அது இப்போ வந்து தமிழ்நாட்டு காங்கிரஸில் வந்து ஒரு குரல் வந்தது, இப்போ நம்முடைய எண்ணிக்கை இல்லாமல் அவர்களால் வந்து அந்த மெஜாரிட்டி மார்க்குக்கு வர முடியாது, 117 தாண்ட முடியாது, இருக்கிறது 96 தான், மீதி நம்மிடமிருந்தும் பாட்டாளி மக்கள் கட்சியிடமிருந்தும் வருகிறது அப்படி இவங்க. அப்போ இவங்க 2 பேரும் ஒன்றா நின்றுருந்தாங்கன்னா நீங்கள் வந்து குறைந்தபட்சம் இவருக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 2 மினிஸ்ட்ரியும் காங்கிரஸுக்கு 2 இடங்களும் கொடுத்துருக்க வேண்டியது குறைஞ்சபட்சம், அதுக்கு மேலே கூட கொடுத்துருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் அவருடைய சாதுரியத்தினால அவர் வந்து ராமதாஸையும் சரி சோனியா காந்தியும் சரி கன்வின்ஸ் பண்ணிட்டார். அதனாலதான் வந்து இவங்க தொடர்ச்சியாக ஜெயலலிதா அப்பொழுது எதிர்கட்சியாக இருந்தவர் மைனாரிட்டி திமுக அரசுனே தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க, இதை குத்தி காமிக்கிறதுக்காக தான். ஸோ அப்போதான் வந்து பெஸ்ட் வாய்ப்பு இருந்தது காங்கிரஸுக்கு ஆட்சியில் பங்கு அப்படின்னு கேட்கறதுக்கு. அதற்கு பிறகு அந்த வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கல. ஏன்னா தொடர்ச்சியாக வந்து அதற்கு பிறகு நடந்த எல்லா தேர்தலையுமே ஒரு கம்ப்ளீட்டா ஒன் சைடா போயிடும். அது ஒன்னு ஏடிஎம்கே அல்லது டிஎம்கேன்னு இப்போ வரைக்கும். இப்பொழுது அந்த ஒரு குழப்பம் நேருமா இல்லையாங்கிறது தெரியாது, தேர்தல் முடிஞ்சாதான் தெரியும். தேர்தல் முடிஞ்ச இந்த முறையும் அப்படியான ஒரு சிச்சுவேஷன் அமையுது அப்படின்னா டிமாண்ட் பண்றதுக்கான ஒரு கேப்பபிலிட்டியோட அந்த ஒரு ஸ்ட்ராங்னஸோட காங்கிரஸ் இருக்காங்களா? நிச்சயமா அப்படி ஒரு ரிசல்ட் வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப இவங்க ஆட்சியில் பங்குன்னு கேட்கறது முன்னாடியே ஒரு ஒப்பந்தம் போடுறதுக்காக, நீங்க பின்னாடி பண்றதுக்காக இல்லை. இப்பொழுதே ஒரு கையெழுத்து போட்டுருவோம், என்ன ரிசல்ட் வந்தாலும் எங்களுக்கு நீங்க அமைச்சரவையில இடம் கொடுக்கணும் அப்படிங்கறது ஆட்சியில் பங்குங்கிறது. உங்களுக்கு மெஜாரிட்டி கிடைச்சிச்சுன்னா நீங்க அப்புறம் தொங்கல எங்களை விடக்கூடாது. இந்த கையெழுத்து போடுறதெல்லாம் வந்து கட்சிகள் பல நேரங்களில் ஒழுங்கா நடந்துக்கும். இதுதான் வந்து இதே மாதிரி மத்தியில அமைச்சரவைக்கு முன்னாடியே, அதாவது தேர்தலுக்கு முன்னாடியே திமுகவுக்கு சில அமைச்சரவைகள் எல்லாம் தருவதாக காங்கிரஸ் வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தது. அது நடக்கலைன்னு ஒன்று கருணாநிதி அவர்கள் அங்கே போய் ஒரு பெரிய எங்களுடைய ஆட்கள் உங்களுக்கு வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட ஒப்புதல் தரமாட்டாங்கன்னு சொல்லி பேரம் பேசி அவர் வேண்டிய அந்த இடங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டார். ஸோ இவங்க ஓரளவுக்கு இவங்க ஒப்பந்தம் போட்டாங்கன்னா அதை செய்வாங்க அப்படிங்கிற ஒரு பொருட்டில் இன்றைக்கே அவர்கள் என்ன பார்க்குறாங்கன்னா, எங்களுக்கு நீங்கள் இவ்வளோ இடம் கொடுங்கள், ஜெயித்தால் என்ன சிச்சுவேஷன் இருந்தாலும், உங்களுக்கு எவ்வளவு சீட்டு எங்களுக்கு எவ்வளவு சீட் இருந்தாலும் எங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுங்கள், ஆட்சியில் பங்குங்கிறது அதுதான். ஓகே, புரியுது. அதுதான் இவங்க எதிர்பார்க்கிறாங்க. இன்னைக்கு பாரதிய ஜனதா எதிர்பார்ப்பதும் அதே தான். ஆனா இப்பதான் முதல் முறையாக அது ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் ஜெயிக்க போறாரா, அவருக்கு ஒரு கூட்டணியை அமைக்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு மிக தெளிவாக ஒரு 3வது கட்சியாக வந்து நின்று கொண்டு எங்களுடன் கூட்டணி அமைப்பவர்களுக்கு நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம், எங்களுடன் கூட்டணி அமைப்பவர்களுக்கு ஆட்சியில் பங்கு தருகிறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்றாரு இல்லையா. இப்ப அதுதான் எம்போல்டன்ட். இப்ப இந்த குரல் வந்து ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். எப்பா அந்த ஆள் தரேங்கிறப்ப நம்ம போய் அவரை ஸ்ட்ரென்தன் பண்ணி அதன் மூலமாக நமக்கும் ஒரு பெனிஃபிட் கிடைக்கிறத பார்ப்போம். ராதர் தான் இங்க வந்து இவங்க வந்து மாறி மாறி திமுக அதிமுக என்ன சொல்றாங்க, நாங்கள் கொடுக்க மாட்டோம்னே சொல்லலை, தமிழக மக்கள் விரும்ப மாட்டார்கள்னு சொல்றாங்க. லாங்குவேஜ் கிளியரா பாருங்க. தமிழக மக்கள் ஒரு காலத்திலும் கூட்டணி அமைச்சரவை ஏற்படுவதை விரும்ப மாட்டார்கள். இது என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு? யார் அப்படி ஏதாவது என்ன தமிழக மக்களிடையே ஏதாவது வாக்கெடுப்பு நடத்தினாங்களா? ஒரு மண்ணும் கிடையாது. நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொன்னா ஒரு அகங்காரத்தோட பேசுற மாதிரி இருக்கும். அதுக்காக வந்து தமிழக மக்கள் விரும்ப மாட்டார்கள்னு இவங்க 2 பேரும் சொல்றாங்க. அவ்வளவுதான். மற்றபடிக்கு மற்ற கட்சிகள் எல்லாம், சிறு கட்சிகள் அனைத்தும் நெருக்கடி கொடுக்க ஆரம்பித்து விட்டன. அது விஜய் எஃபெக்ட். இப்ப இது எல்லாமே இந்த மிக்ஸ்ல சேருது. இப்ப ஏதோ ஒரு கட்டத்துல மற்ற கட்சிகள் எல்லாம் இந்த கேள்வியை அவங்களுக்குள்ள கேட்டுப்பாங்க, நம்ம எதுக்குப்பா நம்ம வந்து திமுகவோட கூட்டணியில இருக்கணும், நமக்கு இவ்வளவு சீட்டு தான் வாய் மூடிட்டு எடுத்துட்டு போங்கிறாங்க. கொஞ்சம் கூட ஒரு சின்ன மாற்று கருத்தை கூட அனுமதிப்பதில்லை. இந்த ஆட்சியில் பங்கு அப்படின்னு கேட்டா நீங்க வந்து தமிழக மக்கள் விரும்ப மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப இவங்களோட நம்ம என்ன, நம்ம அடிமையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா. அது வந்து நீங்க பாக்குறீங்க, அந்த கருத்தும் வந்து ஒரு இடத்துல இருந்து வர ஆரம்பிக்குது. நாம என்ன அடிமையா, நான் என்ன அடிமை சாசனம் எழுதி கொடுத்துருக்கோமா?
நீங்க எங்களை தூக்கிட்டு மேல வரீங்களா இல்ல நீங்க மேல ஏறுறதுக்கு நாங்களும் உதவுறோமா? அது வைஸ் வர்சா தானே சார், அது அப்படிதானே சொல்லப்படுது. கூட்டணி கட்சிகள் இல்லாம திமுக ஜெயிக்க முடியாது, திமுக பலம் இல்லாம கூட்டணி கட்சிகளாலையும் வளர முடியாது. அப்ப கூட்டணி கட்சிகளுக்கு நீங்க என்ன தர போறீங்க அப்படிங்கிற கேள்வி வருது. டிமாண்ட் அதிகமாயிட்டே தானே போகும். பொதுமக்களே கூட ஒரு காலத்துல நீங்க வந்து எங்களுக்கு அரிசி கொடுத்தா போதும் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க விலையில அரிசியெல்லாம் கொடுத்தாச்சு. இப்ப அடுத்தடுத்த டிமாண்ட் வர ஆரம்பிக்குது இல்லையா? அதே மாதிரிதான் கூட்டணி கட்சிகளுக்கும். இப்போ எங்களுக்கு ஏதோ 4 சீட்டு கொடுத்தா போதும்பா, எங்களை ஜெயிக்கவாது வைக்கிறியே அப்படிங்கிறதுலேருந்து தாண்டி எங்களுக்கு ஏன் நீங்கள் அமைச்சரவையில் இடம் கொடுக்கக்கூடாதுங்கிற வரைக்கும் வந்துட்டாங்க. அதுதான் அந்த கேள்விக்கான பதிலை திமுகவும் அதிமுகவும் சொல்ல வேண்டும். ஓகே, இன்னுமே வந்து டாட் ஜட்ஜிட்டு இருக்க முடியாது. இந்தியா முழுவதிலும் கூட்டணி கட்சிகள் தான் ஆட்சியில் இருக்கின்றன. எக்ஸப்ட் வேற 2 கட்சி தான் எதிரெதிராக இருக்கு, அதுல ஒரு கட்சி பெரும்பான்மை அமைச்சிருக்குன்னா அப்ப இந்த பேச்சுக்கே இடம் இல்லை. ஆந்திரா ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். தெலுங்கு தேசம் கட்சிக்கு தனிப்பட்ட முறையிலேயே தனியாகவே அவளுக்கு பெரும்பான்மை கிடைச்சிருச்சு. ஆனாலும் பவன் கல்யாணோட ஜனசேனா கட்சியோடும் ஒரு பிஜேபிக்கு இத்தினூண்டு இடங்கள் இருக்கிறவங்களுக்கும் ஒரு மினிஸ்ட்ரியில ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. தேவையே இல்லை. அவங்க தமிழ்நாட்டு மாதிரி சொல்லி ஆந்திர மக்கள் கூட்டணி ஆட்சியை விரும்ப மாட்டார்கள் அப்படின்லாம் அவங்க சொல்லலை. நான் உங்களுக்கு இடம் தரேன், நீங்க எனக்கு மத்தியில் ஆட்சியில வந்து எங்களுக்கு இடம் கொடுத்துருக்கீங்க, அதே மாதிரி நான் இங்க ஒண்ணு கொடுக்குறேன் அப்படிங்கிற பார்வை, அந்த பார்வை இங்க வந்து கொண்டு வந்து ஆகணும். ஓகே ஓகே. அந்த பார்வையை கொண்டு வருவதில் பலரும் முயற்சி செய்யறாங்க. அதுல பிஜேபி முயற்சி செய்து தன்னுடைய கூட்டணியில, இப்ப காங்கிரஸ் முயற்சி செய்து அந்த கூட்டணியில, விஜயே அதை வெளிப்படையாக சொல்லிட்டாரு. So there is a change in perception. அப்ப இங்க பிரஷர் அப்படிங்கிறது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் அதிகமாவே இருக்கு. கட்டாயமா இருக்கு. ஏன்னா இப்போ இந்த கூட்டணி, அமைச்சரவையில் கூட்டணி, ஆட்சியில் பங்கு அப்படிங்கறத செய்து ஒருவர் ஜெயித்து விட்டார் என்றால் அதுக்கு அடுத்து இதை மாற்றவே முடியாது என்ற நிலைக்கு வரும். எப்ப அது மாறும்னா, எனக்கு கூட்டணியே வேண்டியது இல்லை. ஒரு முறை ஜெயலலிதா என்னாங்களே, எனக்கு ஒண்ணும் வேண்டாம், நீங்க என் கூட நான் சொல்றதை கேட்டு வர்றவங்க வாங்க, நான் யார் பின்னாடியும் போறது இல்லை, நான் தனியாவே என்னால ஜெயிக்க முடியும்னு அந்த மாதிரி நிலை ஏற்பட்டால்தான். இப்ப கூட்டணி வேணும் என்றால் ஏன் ஆட்சியில் பங்கு கூடாது அப்படிங்கிற கேள்விக்கு இவர்கள் அனைவருமே பதில் சொல்லணும். ஓகே. அப்ப நீங்க ஓவராலா சொன்னதை வச்சு நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, விஜயோடைய இம்பாக்ட் கண்டிப்பா இருக்கும். இதனால 2 திராவிட கட்சிகளுமே ஒரு பிரஷருக்கு உள்ளாகும். ஆனா இப்ப ஜனவரி 5ஆம் தேதி திரு அமித்ஷா அவர்கள் தமிழகத்துக்கு வரவிருக்காரு. பல நிகழ்ச்சிகள்ல கலந்த பிறகு ஓபிஎஸ் அவர்களோடும் டிடிவி அவர்களோடும் பேச்சுவார்த்தை நடத்த போறதா ஒரு தகவல் இருக்கு, இன்னும் உறுதிப்படுத்தப்படல. அந்த பேச்சுவார்த்தை எப்படி முடியும்? அவங்க பாஜக கூட்டணியில தான் தொடருவாங்களா? பாஜக அதிமுக கூட்டணியில அதற்கு வாய்ப்பு கிட்டத்தட்ட இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா அந்த விஷயத்தை பொறுத்தவரை கூட்டணி இவர்கள் ஜெயித்து ஆட்சியில் பங்கு அப்படின்னு கேட்டா கூட எடப்பாடி பழனிசாமி கொடுத்துருவாரு. பட் அவர் வந்து டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் தன்னுடைய இருப்புக்கே உழை வைக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு கருத்து அவர்கிட்ட இருக்கு. அவங்கள வந்து நீங்க தன்னுடைய கட்சிக்குள்ள அவர் சேர்க்க போவதில்லை. ஆனா கூட்டணியில் சேர்த்தாலும் அவங்க வந்து தொடர்ந்து இவரை திட்டிக்கிட்டே இருக்க போறாங்க. அப்ப இந்த கட்சியை சேர்ந்தவர்கள் அதை திட்டிக்கிட்டே இருக்கணும், அது டிஸ்ட்ராக்ஷன். அதனால அவர் என்ன சொல்லுவார், நீ பாருங்க உங்களுக்கு வேற என்னெல்லாம் வேணும் எல்லாத்தையும் எடுத்துங்க, இந்த 2 ஆளுகளும் வேண்டாம் அப்படின்னு. அப்ப அவர்களுக்கு வந்து கடைசியாக அவர்கள் போய் சேர வேண்டிய ஒரே பாசிபிலிட்டி வந்து விஜய். ஓகே. அங்க போய் அவர்கள் ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா தங்களுடைய வேல்யூவை, அதுவும் ஒரு விதமான ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும். அவர்களுக்கு உண்மையிலேயே என்ன பவர் இருக்கு அப்படிங்கிறது, அதாவது வந்து தோற்கடிக்கக்கூடிய பவர் அவங்கள்ட்ட இருக்கு, பிறரை தோற்க வைக்கக்கூடிய பவர். ஏன்னா பல இடங்கள்ல வந்து அதிமுகவுடைய வெற்றி வாய்ப்பை அவர்கள் முக்கியமாக டிடிவி தினகரன் தடுத்திருக்கிறார் சென்ட்ரல் அசம்பிளி எலெக்ஷன்ல. இந்த முறை அவரால் வந்து டிவிகேவோடு சேர்ந்து வெற்றி பெற முடியுமா சில இடங்களில் ஆகுது அப்படிங்கறத அவர் காண்பித்தார் என்றால் அது ஒரு பெரிய மாற்றமாக. ஓகே. ஸோ இப்போ இந்த கூட்டணி முடிவுகள் இது எல்லாமே லைக் பை எந்த மந்த்தினுடைய எண்டுக்குள்ள முடிவுக்கு வரும்னு நம்பலாம்? எல்லாருமே பொங்கலுக்கு பிறகு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. தை பிறந்தால் வழி. ஆமா, எல்லாரும் சொல்றதுதான் அது. ஆனால் அது பிப்ரவரி மார்ச் வரைக்கும் இருக்கும். அதாவது தேர்தல் டேட் அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் இழுத்துக்கிட்டு இருக்கும். ஓகே. ஏன்னா அதற்கு பிறகு இதை இழுத்தாலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால எல்லாருமே ஒரு நெருக்கடிக்கு ஆளாவார்கள். நீங்க தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கணும். அப்போ வந்து தேர்தல் இடங்களை நீங்க டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கேண்டிடேட்ஸ் நிக்க வைக்கணும். ஸோ அதுதான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து மார்ச்ல வருதுங்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஸோ அதற்குள்ளாக எல்லாமே இறுதி செய்யப்படும். அப்படி மிச்சம் மீதி இருக்கிறதும் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த ஒரு நாளைக்குள்ள முடிச்சிடும்.
ஓகே ஓகே. ஆனால் பட் மேஜராக இங்கே களத்தில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா திமுகவும் அதிமுகவும் அப்படின்ட்டு இதற்கு முன்பான தேர்தல்களில் எப்படி பார்த்தோமோ அப்படித்தான் பார்க்கணுமா? ஏன்னா நேற்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது எவ்வளவு பலகீனமானாலும் கூட அதிமுக தான் பிரதான எதிர்க்கட்சி அப்படின்னு சொல்றாரு. அப்படிதான் பார்க்கணுமா, இல்லை விஜய் சொல்ற மாதிரி விஜயும் களத்தில் இருக்காரு, ஏதோ ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுவார் அப்படின்னு இன்க்ளூட் பண்ணி இது வந்து திமுக விஜயை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு நினைக்குது. ஓகே. அட்லீஸ்ட் வெளியில வந்து கேட்கும் பொழுது நிச்சயமாக அவருடைய பேட்டி முழுக்க பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே பேர் சொல்றாரு, பிஜேபி என்டிஏ பேர் வருது. ஆனால் நடிகர் கவர்ச்சி அந்த மாதிரியான விதத்துல தான் அவர் வந்து விஜய்ங்கிறவரை குறிப்பிடுறாரு. நேரடியா பேர் எங்கேயுமே சொல்லலை, டிவிகேங்கிற பேரை சொல்லலை. ஜென்சி க்ரௌடு இளைஞர்களை யார் அதிகமாக ஈர்க்க போறா அப்படிங்கும் பொழுதெல்லாம் வந்து அவர் எந்த இடத்துலையும் அவர் வந்து விஜயை வந்து திட்டவட்டமாக அவர் வந்து இருட்டடிப்பு செய்கிறார். அதுக்கு காரணம் வந்து அவங்களுடைய ரியல் ஃபியரே அங்கதான். இந்த இளைஞர்களுடைய வாக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்க வேற என்ன வெளியில பேசிக்கிட்டாலும் விஜய் வர்சஸ் உதயநிதி அப்படின்னு தான் இருக்கும் போது இளைஞர்களை யார் அதிகமாக கவரப்போகிறார்? ஏன்னா இவர் தானே இளைஞர் அணிக்கு பொறுப்பு. அப்ப இளைஞர்களை நோக்கி இவர் 2 பேரும் பேசும்பொழுது யாருக்கு இளைஞர்களுடைய வாக்குகள் அதிகமாக போக போகிறது? இந்த கேள்விக்கான பதில் சொல்லி ஆகணும். அங்கதான் வந்து அதனாலதான் அவங்க அப்படியெல்லாம் ஒண்ணுமில்லை அப்படின்னு சொல்லி அதன் மூலமாக தப்பித்துக் கொள்ள பார்க்கிறார்கள். ஆனால் என்னுடைய கணிப்புல கணிசமான அளவுக்கான இளைஞர்கள், அதனால அவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு நான் சொல்லல, அவர்கள் செல்லும் திசை இன்றைக்கு டிவிகே தான். முக்கியமாக முதல் முறையாக வாக்களிக்க போகிற பெரும் எண்ணிக்கையிலானவர்களை தன்னை நோக்கி விஜய் ஈர்த்து விட்டார். ஆனால் அது போதாது ஜெயிக்கிறதுக்கு, நான் அதையும் சேர்த்தே சொல்லிடுறேன். பட் அது ஒரு கணிசமான லாஸ் மற்ற எல்லா கட்சிகளுக்குமே. அதை நம்ம கருத்தில் எடுத்துக்கணும். ரொம்ப கிளியரா 3 குழுக்கள், அது வெவ்வேறு விதமான ஸ்லைஸா பார்க்கும்பொழுது தலித்துகள், அது வந்து ஒரு காஸ்ட் ஈக்குவேஷன் வரும்பொழுது பெண்கள், ஜென்சி இளைஞர்கள், இது 3ஐயுமே தன்னை நோக்கி, அதுக்கு பிறகு சிறுபான்மையினருங்கிறதே ரொம்ப குறைவு, அதில் ஒரு பகுதியினர், இவர்கள் தான் வந்து விஜயுடைய வாக்கு வங்கியாக இப்பொழுதைக்கு தோற்றம் அளிக்கின்றனர். இதோடைய எக்ஸாக்ட் பர்சன்டேஜ் கணிக்கிறது கஷ்டம். அது தேர்தலுக்கு பிறகுதான், முதல் தேர்தலுக்கு பிறகுதான் ஒப்பீனியன் போல்ஸ் வரப்போகுது. அந்த ஒப்பீனியன் போல்ஸே கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். ஒப்பீனியன் போல்ஸ்க்கே அவங்க எப்படி வந்து தங்களுடைய சாம்பிள் ஸ்பேஸை டிசைன் பண்ண போறாங்க இந்த சிச்சுவேஷன்ல அப்படிங்கிறதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. பட் அது எல்லாவற்றையும் தாண்டி நமக்கு முதல் தேர்தலுக்கு பிறகு அந்த என்ன கிடைக்குது, ஸ்கிரீன்ல நமக்கு என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் சொல்ல முடியும். ஆனா ஒரு சிக்னிஃபிகண்ட் இம்பாக்ட் இந்த 3+1 4 குழுக்கள்கிட்டையும் டிவிகேயோடது இருக்கும். அது எல்லாமே அதுல பெண்கள் கூட அதிமுகவுக்கும் வாக்களிக்கக்கூடியவர்கள், திமுகவுக்கும் வாக்களிக்கக்கூடியவர்கள், மற்ற 3 இடத்துலையுமே திமுக கூட்டணிக்கு ஒரு பெரிய பின்னடைவு இருக்கத்தான் போகுது. ஓகே. ஸோ பொறுத்திருந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். யாரு களத்தில் நிற்கிறாங்க அப்படின்னு. நேரத்திற்கு நன்றி சார். நன்றி.